அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பேண்டக்குள்ளே பார்க்குறோம். இன்றைக்கி டேஸில் என்னென்னு பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து நேஷ்னல் மெரிடைம் டேயாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெரிடைம் டேவாக இருக்குது. ஏப்ரல் 5 என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெரிடைம் டே. அடுத்து பாருங்கள், நேத்திக்குள்ள நியூஸில் ஒரு சின்ன நியூஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. என்னென்னா கடைசியாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பாருங்கள், இந்த புவிசார் குறியீடு பற்றி சொல்லியிருந்தேன். புளியங்குடியில் எலுமிச்சப்பழத்துக்கும் இந்த சின்ன வெங்காயம்னு ஒரு நியூஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அதோட தொடர்ச்சி தான் இது. என்னென்னா செட்டிக்குளம் பகுதி, செட்டிக்குளம் அப்படிங்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு செட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து சின்ன வெங்காயத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புவிசார் குறியீடு பற்றி ஏற்கனவே முந்தைய நாட்களில் சில விஷயங்கள் பார்த்தோம். ஏன் புவிசார் குறியீடு கொடுக்காங்க, அதனால் வணிகம் எப்படி உயருது, ஸோ அந்த மாதிரி பார்த்தோம். இந்த வகையில் ஏற்கனவே 2 இது சொல்லியிருந்தோம். இது போக நேற்றைக்கு செய்தியில் பார்த்தீங்கன்னா புளியங்குடி அந்த எலுமிச்சைக்கு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், இது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டேஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெரிடைம் டே. ஸோ அது போக இந்த சின்ன வெங்காயம் நேற்றுக்குள்ளே கண்டினியூஷன். அடுத்ததான் இன்றைக்கி தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீட் மசோதாவுக்கு ஒப்புதல் தர மத்திய அரசு மறுப்பு, ஏப்ரல் 9 பேரவை கட்சித் தலைவர்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீட்டை பொறுத்தளவில் இது வந்து கல்வியில் வர்றதுனால இது வந்து பொதுப்பட்டியலில் வரும். இந்த வகையில் பொதுப்பட்டியலில் பார்த்திங்கன்னா மாநில அரசு மத்திய அரசுன்னு பார்க்கும்போது மத்திய அரசு நிறைவேற்றுறது இறுதியாக இருக்கும். இந்த வகையில் நம்ம தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் ஒரு மசோதாவை இது பண்ணி ஆளுநர் வழியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அது வந்து ரிஜெக்ட் ஆன நிலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அடுத்தபடியாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை நாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் சட்ட போராட்டம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த 2006ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. அதாவது மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து தொழில் படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்து பள்ளிகளில் பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகள் பயிலும் பள்ளி கல்வி மதிப்பெண் அடிப்படையில் வந்து கொண்டு வந்தது அந்த 2006 அப்படிங்கிற வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கீழே இந்த நீட்டு தொடர்பாக வந்து ஒரு குழு அமைச்சாங்க. அதுக்கு தலைவர் ஒருத்தர் பார்த்துக்கோங்க. மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையில் சரியான மாற்று முறை குறித்து பரிந்துரைக்க முன்னாள் நீதிபதி A.K. ராஜன் தலைமையில் உயர்நிலை குழுவை இந்த அரசு அமைத்தது. ஸோ இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீட்டு தொடர்பாக சரியான மாற்று முறை குறித்து பரிந்துரைக்க யார் தலைமையில் உயர்குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா A.K. ராஜன் அவர்கள் தலைமையில். இந்த மசோதாவை பொறுத்தளவில் பாருங்கள், தமிழ்நாடு மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் 2021 என்ற மசோதா ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு நீண்ட சட்ட போராட்டத்துக்கு பிறகு ஆளுநர் அதற்கு ஒப்புதல் வழங்காமல் மறுபரிசீலனை செய்து திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இந்த வகையில் இப்போ போடப்பட்ட இந்த மசோதா பார்த்திங்கன்னா ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. ஸோ அது வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. ஸோ இதுதான் நீட்டோட இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷவாயு தாக்கி பலியாகும் சம்பவங்களுக்கு எப்போது முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக நம்மளுக்கு ப்ரீவியஸில் இந்த மெயின்ஸ்லலாம் இது தொடர்பாக வந்து சில கேள்விகள் வருது. 2013ஆம் ஆண்டு கழிவு அகற்றும் பணியில் மனிதர்களை ஈடுபடுத்துவதற்கான தடை செய்யும் மற்றும் மறுவாழ்வு சட்டம், இப்படி ஒரு சட்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க. கழிவு அகற்றும் பணியில் மனிதர்களை ஈடுபடுத்துவதற்கான தடை மற்றும் மறுவாழ்வு சட்டம் அப்படிங்கிறது 2013 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை பற்றி விவரி அப்படின்னு சொல்லி மெயின்ஸ்லாம் கேட்டதுனால இந்த சட்டம் எப்போ வந்தது அப்படிங்கிறத ஸ்டாட்டிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக எமிஸ் அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்குது. அது எது சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சார்ந்தது. எமிஸ் அப்படிங்கிற இணையதளம் எந்த துறை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நம்மளுக்கு வந்து கல்வி சார்ந்து நிறைய திட்டங்கள் கேட்குறதுனால இந்த எமிஸ் இணையதளம் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாணவர்களோட தகவல்களை சேகரித்து வந்து இது பண்ணிட்டு வராங்க. அது மூலமாக புள்ளி விவரங்களை வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. எமிஸ் தளத்தில் கல்வி உதவித்தொகை மாணவர்கள் விவரங்களை சரிபார்க்க கல்வித்துறை உத்தரவு.
முதல்ல இந்த எம்இஸ்ங்கிறது எந்த துறை சார்பானதுன்னா கல்வித்துறை சார்ந்தது. இந்த எம்இஸ் தளத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாணவர்களோட தகவல்களை சேகரித்து அதன் மூலமாக சில திட்டங்களை கொண்டு வரக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இது முக்கியத்துவம் இருக்குது. நம்மளுக்கு கல்வி சார்ந்து எப்பயுமே ஒரு கேள்வி போன டைம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த திறனறிவு தேர்வு பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கல்வி சார்ந்து எது வந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் ஜிகேயில் பார்த்தோன்னா இன்றைக்கி சயின்ஸ் பற்றி ஒரு டேட்டா இருந்துச்சு. ரத்த சிவப்பணு கொடுத்துருக்காங்க, முக்கியமான டாபிக்கு. என்ன அப்படின்னா, ரத்த சிவப்பணு உள்ளே ஹீமோகுளோபின் காணப்படுகிறது. ஹீமோகுளோபின் வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, ரத்த சிவப்பணுக்குள்ளே ஹீமோகுளோபின் இருக்குது. இது உடலெங்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை 5 முதல் 6 பில்லியன் கன மில்லிமீட்டர். இரத்த ஓட்டத்தில் சிவப்பணுக்கள் அதிகரிப்பதற்கு பாலிசைத்தீமியா என்று பெயர். பாலிசைத்தீமியா. இரத்த சிவப்பணுக்கள் குறைவதற்கு அனீமியா என்று பெயர். இரத்த செல்களின் எண்ணிக்கையை கணக்கிட உதவும் கருவியின் பெயர் ஹீமோசைட்டோமீட்டர். 4 கொஸ்டின் இதில் இருக்குது பாருங்கள். ஹீமோகுளோபின் எதில் இருக்கும் அப்படின்னா, இந்த இரத்த சிவப்பணுக்களில் இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கில் பார்த்துருப்பீங்க, அப்பம் மாதிரி இருக்கும், அந்த ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் எங்கே இருக்கும் அப்படின்னா ரத்த சிவப்பணுக்களில். ஸோ அது சிவப்பாக இருக்கிறதுனால தான் ரத்தமும் சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது உடலெங்கும் ஆக்சிஜனை எடுத்து செல்வது எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த ஹீமோகுளோபின் தான். சிவப்பணுக்களின் எண்ணிக்கை 6 முதல் 5 பில்லியன் அளவுக்கு இருக்கணும். அப்படி இல்லை, அது வந்து ரத்த சிவப்பணுக்களை அதிகரிச்சுது அப்படின்னா அது பேர் பாலிசைத்தீமியா. ரத்த சிவப்பணுக்கள் குறைஞ்சிது அப்படின்னா அனீமியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குறைஞ்சிது அப்படின்னா அனீமியா, அதிகமாக இருக்குன்னா பாலிசைத்தீமியா. ஸோ ரத்த செல்களின் எண்ணிக்கையை கணக்கிட உதவும் கருவியோட பேர் ஹீமோகுளோபின் அது உள்ளே இருக்கிறதுனால அது பேர் ஹீமோசைட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்ஸ் சம்மந்தமாக பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வெயிட்டேஜ் இல்லாட்டியும் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.